ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து அழகி ப்ளஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நானுமே இந்த அழகி ப்ளஸ் வந்து கற்றுக்கக்குள்ள ஒரு சில எரர் வந்து எனக்கு வந்துச்சு. அந்த எரரை வந்து நான் மற்ற வீடியோஸ் பார்த்து தான் அதை ரெக்டிஃபை பண்ணேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ் அதில் வரக்கூடிய எரர்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜஸ்ட் அழகி ப்ளஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அழகி ப்ளஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து மேலே வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக வந்து டவுன்லோட் பண்ணுற இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அழகி ப்ளஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ இது வந்து வெரி சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் வந்து பெருசாக எதுவும் ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே ஓகே தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபாண்ட்ஸில் வந்து எந்தெந்த மாதிரியான ஹாட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக டைப் பண்ணால் நம்ம செட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து செந்தமிழ் ஃபாண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செந்தமிழ் ஃபாண்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 286 ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இங்கே கீழே போயிட்டு டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ வெப்சைட் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான், நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு அதே போல் வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணும் அப்படின்னா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் ஃபாண்ட் ஆர் செந்தமிழ் ஃபாண்ட். பட் நான் வந்து டேம் டவுன்லோட் பண்ணுறேன். அதே போல் வந்து நம்ம எகைன் வந்து 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து டேமும் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாமினி. ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 ஃபாண்ட்டுமே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். கண்ட்ரோல் பேனல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கீழே ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து இது மேலே அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும், அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஓவர்லேப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து நோ கொடுக்க போகிறேன். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே எஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். எஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபாண்ட்டுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் நோ கொடுத்ததுனால வந்து அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட கேஸில் வந்து நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல் நீங்கள் மற்ற 2 ஃபாண்ட்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டேம் ஆர் பாமினி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு மாதிரியான ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கீ செட் பண்ணுறது, அதாவது ஹாட் கீ, அந்த ஹாட் கீ எப்படி செட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக F1, F2, F3 தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கண்ட்ரோலோ இல்லை ஷிஃப்ட்டோ இல்லை ஆல்ட்டோ நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் டேரெக்டாக F1 ஆர் F2 ஆர் F3 இதில் கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நான் டேம் சூஸ் பண்ணிக்கிறேன். டேம் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி வந்து Alt 8 வந்து சூஸ் ஆகிருக்கு. நான் அதை முதல்ல வந்து அன்கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அந்த கீ வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து டேமுக்கு F1 வந்து செட் பண்ண போகிறேன். இதை F1 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட் சேஞ்ச் கீ கொடுத்தீங்கன்னா F1 வந்துடும். அடுத்து நான் பாமினியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து F2 கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ பாமினிக்கு வந்து F2 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து செந்தமிழ் ஃபாண்ட். நான் வந்து செந்தமிழ் P வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் ஆல்ட் F10 இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு F3ன்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோடய 3 ஃபாண்ட்டுக்குமே நான் F1, F2 அண்ட் F3 இது 3 தான் நான் செட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டங்கிலீஷில் டைப் பண்ணி அதை தான் வந்து தமிழாக மாற்ற போகிறோம். ஸோ இங்கேயுமே நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, அம்மா, இல்லைனா அன்பு, அப்படி இல்லைனா வந்து அழகி. ஸோ நீங்கள் எது டைப் பண்ணாலும் இங்கே வந்து வரும். அதாவது நீங்கள் எப்படி டங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே தமிழில் வரும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான தமிழ் வேர்டுக்கு வந்து டங்கிலீஷ் வந்து டைப் பண்ண தெரியலையோ அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வரும். இங்கே வர கா கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஏன்னு போட்டிங்கன்னா கான்னு சொல்லி வந்துடும். இன்னொரு ஆட் பண்ணிங்கன்னா கான்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு போயிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து 1 by 1 இப்போ டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேம் ஆர் பாமினி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் டூல் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 கீ செட் பண்ணியிருக்கேன், F1, F2 அண்ட் F3. ஸோ முதல்ல நான் F1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். F1 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நான் டேம் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது டேம் சொன்னேன் இல்லையா, ஸோ டேமில் வந்து ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ வருதா, என்ன பண்ணுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அதாவது வந்து டேம் ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் பாமினி வந்து செக் பண்ணணும். ஸோ நான் எகைன் வந்து டெக்ஸ்ட் டூலை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டேமுக்கு பதிலாக பாமினி அதை சூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் ஹாட் கீ வந்து F2 மாற்றணும். ஸோ நான் F2 மாற்றிட்டேன். இப்போ அதே போல் என்ன பண்ணுறீங்க. ஸோ இந்த கீயும் ஒர்க் ஆகுது. இப்போது அடுத்து வந்து நம்ம தேர்ட் ஃபாண்ட் வந்து செந்தமிழ், அதை செக் பண்ணலாம். அதே போல் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஹாட் கீ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ F3 சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு செந்தமிழ் ஃபாண்ட் ஆல்ரெடி ஒன்று சூஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பாக்ஸாக வருது இல்லையா. அப்போ வந்து ஹாட் கீ வந்து சூஸ் ஆகலன்னு சொல்லி அர்த்தம். பட் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்குது. பட் சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்காது. நான் வந்து இப்போ F2லே இருக்கேன். F2ல பார்த்துட்டு இப்போ நான் டைப் பண்ணுறேன். அப்போ நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஹாட் கீ வந்து பாமினிக்காக, செந்தமிழ் கிடையாது. ஸோ நான் திரும்ப இதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இப்போ நான் F3ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். F3 டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்க. ஸோ இப்படி வந்துருச்சா. இப்போ 3 ஃபாண்ட்டுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. செந்தமிழ், பாமினி ப்ளஸ் டேம். பட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணக்குள்ளே ஒரு சில டைம் வந்து எரர் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் அதிகமாக பார்த்ததில் எல்லாமே வந்து செந்தமிழ் ஃபாண்ட்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதாவது நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எரர் வரும். இதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் மாதிரி டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 சென்டென்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. அது ஒன்றும் இல்லை, இந்த இதில் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால அங்கே வந்து பாக்ஸ் மாதிரி வருது. ஸோ இந்த எரரை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஜஸ்ட் இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா பேராகிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃபுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 லைன் இருக்குல்ல பர்கர் மாதிரி, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லாட்டின் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் லேஅவுட்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து போயிடும். அதே போல் இதுக்கும் பண்ணலாம். இங்கே போயிட்டு லாட்டின் ஈஸ்ட் ஏஷியன் லேஅவுட், அதே போல் இங்கேயும் போயிட்டு டூ த சேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது போயிடுச்சு. இப்போ வந்து அதை நம்ம ரெட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் வந்து கலர்ஸில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த எரர் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த எரரை வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த செந்தமிழ் ப்ளஸ் பொறுத்தளவு நீங்கள் இங்கே எப்படி வந்து ஹாட் கீ வந்து செட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட டைப்பிங் வந்து இருக்கும். அதனால் இங்கே நீங்கள் என்ன வந்து ஹாட் கீ செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேர் டேமில் யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து செந்தமிழ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுலேயே வந்து எல்லா விதமான ஸ்டைல் ஃபாண்ட்டும் இருக்கும். பட் நீங்கள் இன்கேஸ் வந்து வேறு ஃபாண்ட் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அதுக்கு உண்டான ஃபாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹாட் கீ வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹாட் கீ வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே உங்களுக்கு டைப் பண்ணக்குள்ள வந்து எரர் வரும். இப்போ உங்களுக்கு எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் வந்து டைப் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே டைப் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஹாட் கீ சூஸ் பண்ணிக்கலாம். நான் F1 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். F1 சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு டேம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டேம் இங்கே இருக்குது இல்லையா, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா F1 கிளிக் பண்ணியிருக்கேன். என்ன செய்ய. ஸோ இப்போ நமக்கு வந்து டேம் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது இப்போ நம்ம ப்ளே பண்ண F1 பட்டனுக்கு வந்து, அதாவது ஹாட் கீ பட்டனுக்கு வந்து டேம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து F2 யூஸ் பண்ணலாம். F2 கிளிக் பண்ணிவிட்டு பாமினி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே போயிட்டு
இப்போது F2 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன செய்ய. ஸோ இப்போ அந்த ஹாட் கீ ப்ளே பண்ணோம், F2 ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாமினியும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செந்தமிழ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஹாட் கீ வந்து F3. ஸோ F3 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம வந்து எஸ்ஆர் தமிழ் ஒரு செந்தமிழ் ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் தான். பட் லெட்ஸ் கோ வித் செந்தமிழ் ஃபாண்ட். என்ன செய்ய. F1க்கு வந்து டேமும், F2க்கு வந்து பாமினி, ப்ளஸ் வந்து F3க்கு வந்து நமக்கு செந்தமிழ். இது மூணுமே நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து ப்ரீமியர் ப்ரோலையும் இது ஒர்க் ஆகுது, ஃபோட்டோஷாப்லேயும் ஒர்க் ஆகுது. இதே போல் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது மூணுமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே வழி, நீங்கள் ப்ராப்பராக எந்த ஹாட் கீ சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஹாட் கீயை ப்ராப்பராக சூஸ் பண்ணி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். பட் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த கேப் பிரச்சனை வந்துச்சுல்ல, நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கக்குள்ள பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. பட் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ப்ரீமியர் ப்ரோவில் இல்லை. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு டைம் நோட் பண்ணிக்கலாம். நான் வேணால் இன்னொரு சென்டென்ஸ் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து இங்கே ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் நமக்கு வந்து இந்த எரர் வந்துச்சு. பட் அதே ப்ராப்ளம் வந்து நமக்கு ப்ரீமியர் ப்ரோவில் வரல. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோஸ்ட்லி அந்த எரர் வராது. ஸோ நீங்கள் வந்து அதை ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். See you. Bye bye.